இன்றைக்கி நான் ஆட்டரிசி குடல் சமைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னான்னு பார்ப்போம். இது ஆட்டு குடல் நான் 10 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூனு, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நான் அதை 10 விசில் வச்சுருக்கேன். இது உங்களுக்கு இதோட குறைவா விசில் வைக்கணுன்னா வச்சுக்க, கூட வைக்கணுன்னா உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. தக்காளி பழம் 1 பழம், டாம்பண்டை நிலம் 1, வெங்காயம் பொடி வெங்காயம் 7 வெங்காயம் நான் வெட்டி வச்சுக்கேன் பொடிசு, பச்சை மிளகாய் 1, ஊசி மிளகாய் 2, பூண்டு 1 பல் நான் பொடிசாக வெட்டி வச்சுக்கேன், கருவேப்பிலை 2, காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதில் அன்னாசி பூ 2, பட்டை உடச்சி 2 வச்சுருக்கேன், ஏலக்காய் 2, கிராம்பு 2, சோம்பு கொஞ்சோண்டு சோம்பு. இவ்வளோதான் இதோட தாளிப்புக்கு. இதில் காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூனு, சாதாரண மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, இது இறச்சிக்கறி தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் ஸ்பூனு 1 வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு, உப்பு தேவையானது, இது கொத்தமல்லி கடைசியாக. இதில் அரைக்க வேண்டிய ஜாமான் தேங்காய் பூ கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சோண்டு சோம்பு, சீரகம், கசகசா இதெல்லாம் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன், மிளகு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். இதுதான் இது மாதிரி அரைச்சிட்டு அப்புறம் எப்படின்னு காட்டுறேன். குடல் எப்படி பரட்டுறதுன்னு காட்டுறேன். இப்போ சட்டி சூடாச்சு, எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ தாளிச்சம் பட்டை இதெல்லாம் போடலாம். அவங்க சோம்பு, இப்போ வெங்காயத்தை போடும். காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், மிளகாலாம் போட்டுரும், பூண்டு, கருவேப்பிலை, அந்த நேரம் கொஞ்சம் உப்பு போடுவோம். வெங்காயம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போடுறேன். தக்காளி பழக்கம் குடலை போட்டு தண்ணி இல்லாமல் அதை போட்டு வதக்கிடும். இப்போ வறுத்து எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன், அதை போடுறேன். மல்லித்தூள், இறச்சிக்கறி தூள், அது மஞ்சத்தூள், காஷ்மீர் சில்லி, நார்மல் மிளகாத்தூள் எல்லாத்தையும்
குடல் வேக வச்சு தண்ணியை ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக வச்சுருவோம். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். நல்லா வேகட்டும். மூடி போட்டு வேக வச்சிடும். திறந்து பார்க்கலாம் வச்சா என்னென்னு. நல்லா சுண்டியிருக்கு. இதை அப்படியே எடுத்துடலாம். போதும்னு புதினாவும் கொத்தமல்லியும் லாஸ்ட்டாக போட்டுறேன். அடுப்பு நிறுத்திடுறேன். நிறுத்திட்டு நான் பிளேட்டில் எடுக்கிறேன். பாருங்கள் எப்படி குடல் கருத்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. பாய்.